தவிர உண்மையில் அது கெடுதல் என்று நிரூபிக்கிறாங்க. சொல்வது வேறு, நினைப்பது வேறு, நடப்பது வேறு. அதனால கல்லாக இருந்தாலும், மதுபானமாக இருந்தாலும், போதைப் பொருளாக இருந்தாலும் உடம்பை கெடுக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இறைவன் கொடுத்த உடம்பை இங்குதான் அருமையாக நீங்கள் சொன்னீர்கள். இறைவன் கொடுத்த உடம்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. இன்று டெல்லியிலே வான்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவரை தடுத்து ஆஸ்பத்திரியிலே போய் சேர்த்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, இறைவன் கொடுத்த உடம்பை, அந்த உயிரை போக்குவதற்கான அதிகாரம் மனிதனுக்கு கிடையாது. தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உண்ணாவிரதம் என்பது தற்கொலையில முடியக்கூடியது. ஆகவே அரசாங்கம் செய்தது நியாயம். உண்ணாவிரதம் இருக்கிறது அவருடைய முடிவு. ஆனால் உண்ணாவிரதத்தின் மூலமாக அவர் தனது உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு இல்லை. தன் உயிரை மாய்த்துக்கூடிய உரிமை இல்லை என்கிற சட்டத்தை நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. அரசாங்கத்தை நான் பாராட்டுகிறேன். உண்ணாவிரதம் இருக்கக்கூடியதை எப்படி தடுத்து நிறுத்தினீர்களோ அதே மாதிரி இந்த மது உறப்பினாலே, போதைப் பொருளினாலே, கல்லு பயனினாலே உடம்பு கெடுகிறது, உடம்பை கெடுக்கக்கூடிய நிலைமை வருகிறது. இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, இது மற்ற என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சிகரெட்டு, பீடி தான் தெரியுமே தவிர மற்ற எனக்கு தெரியாது. இந்த பொருள் எல்லாம் இது வந்து விடுபட்டா நல்லா இருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முறை, இந்த பத்திரிகை துறையில் உள்ளவர் சரி, இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நண்பர்களும் சரி, நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று தான் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புறோம். ஏன்னு சொன்னா, ஒரு நல்லது செய்யும் போது ஆரம்பத்தில் தீயதை செய்து கொண்டிருப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். காலப்போக்கிலே அவர்களும் ஒத்துக்கொண்டு அம்மையார் கேட்கறது மாதிரி நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்துல போதை ஒழிப்பு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அப்படி நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட தனியார் பாருக்கு அனுமதி கொடுத்தமையும் உணவு தளத்துடன் கூடிய அரங்கங்கள் திறக்கப்படாத மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதை பத்தி எனக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது. பத்திரிகையில் வர்ற செய்தி உங்களை போல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். காலப்போக்கில் சரி வரும்னு நினைக்கிறேன் எல்லாம். ஏன்னா இப்போ மது ஒழிக்கிறேன்னு முடிவு பண்ண பிறகு சின்னமா ஏன்னா திடீர்னு ஒழிக்க முடியாது. ஏன்னா அரபு நாட்டில் நபிகள் நாயகுடைய காலத்தில் எல்லாம் குடித்து தான் இருந்தாங்க. அப்போ ஒழிக்கிறதுக்கு என்ன நபிகள் நாயகம் செஞ்சாங்க அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு 5 வேளை தொழுக வரையில அப்படி வரும்போது குடிக்காம வான்னாங்க. தொழுக வரும்போது மட்டும் குடிக்காம வான்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டுங்க அப்படின்னாங்க. கடைசியில அந்த போதையே விட்டுருங்க, குடிக்கையே நிறுத்துங்கன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. எந்த அளவுக்கு அது சட்டம் இருந்துச்சுன்னா, அந்த குடி வெறியினால என்ன பண்றாங்க அப்படின்னா கொலை பண்றாங்க. இப்ப நாட்டில் நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, கொலை நடக்கிறது, திருட்டு நடக்கிறது. சிலப்பதிகாரத்தில் கோவலனை கொல்ற அந்த போய் ஒருத்தன் கொல்லுவான். அந்த கொல்றவனுக்கு சிலப்பதிகாரத்தில் சொன்னப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா, கல்லா களிமகன் குடித்து விட்டு போனான், குடி போதையில தான் போய் கொண்டான். படிப்பறிவில்லாத மட்டும் இல்ல, போதையில இருக்கக்கூடிய அவன் நேரா போய் அப்புறாணி கோவலனை கொன்னான். கல்லா களிமகன், கல்லா களிமகன் கொன்றான்னு தான் இலக்கியத்தில் வருது தவிர, போதை என்பது எல்லா விதமான கெடுதலுக்கும் எல்லாம் காரணமாக இருக்கிறது. இப்ப நாட்டில் நடக்கக்கூடிய திருடு, கொலை, பாலியல் விவகாரம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா போதை தான் பின்னணியில் இருக்கும். அதனால இந்த போதை ஒழிக்கிற முயற்சியில அரசாங்கம் ஈடுபடுது. அதற்காக ஒத்துழைக்கக்கூடிய முயற்சியில் இந்த நண்பர்களும் ஈடுபடுறாங்க. ஆண்களும் பெண்களும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம்.
பத்திரிகையாளர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆக நாட்டில் நல்லது நடக்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ, மக்கள் நிம்மதியாக இருக்க, கொலை இல்லாமல், திருட்டு இல்லாமல், வம்பு இல்லாமல், ரோட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை சண்டை இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயம், நாகரிகமான சமுதாயம், மிகச்சிறந்த தமிழ் சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னணியாக நின்று தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தமிழ்நாடாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த ஏற்பாடு. இதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டிய கடமை தான் நாங்கள் நம்புகிறோம். அதாவது கேரளாவில் உள்ள அரசாங்கத்தில் காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் லீகு மற்றுமுள்ள கட்சிகள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு முயற்சி அவங்க பண்ணி, ரமேஷ் சென்னித்தலா இங்கே வந்தபோது அவர் 3 விஷயம் சொன்னார். ஒன்று, கேரளாவில் ஆபரேஷன் தூஃபான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். போதை ஒழிப்புக்கு பேரு ஆபரேஷன் தூஃபான் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒன்று, இது கேரளாவில் மட்டும் இது இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலும் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் இது தமிழ்நாடு இங்கே வந்திருக்கிறோம். அதே மாதிரி கர்நாடகத்துக்கு நாங்கள் போகிறோம். தென் மாநிலங்களில் இருந்து இந்த போதை ஒழிப்பை நிச்சயமாக செய்வோம். அதுதான் இந்த தூஃபான் ஆபரேஷன் தூஃபான். அதற்காக வேண்டி தமிழ்நாடு முதல்வரை நாங்கள் கேரளாவுக்கு கூப்பிட்டுருக்கிறோம். அடுத்த மாதம் விழா நடத்த போகிறோம், மாநாடு போட போகிறோம், வருவதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போதை ஒழிப்புக்குன்னு ஒரு ஆபரேஷன் தூஃபான்ங்கிற ஒரு திட்டத்தை தீட்டி கேரளா முடிவு பண்ணும்போது அதே திட்டத்தை வரவேற்று இங்கேயும் முதலமைச்சர் சொல்றாருன்னு சொன்னா, இதுவரை நடக்காத ஒரு மாநாடு நடக்குதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்கள் அத்தனையிலும் நடக்கக்கூடிய நல்ல முயற்சியில் இந்த மாநில அரசு ஈடுபடுதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் இந்த கொலை, இது பலாத்காரம், இது திருடு நிறைய நடக்கிறதுக்கு ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னணியில போதை தான் இருக்குங்கிறது நிரூபணமாகுது. போதையில தான் எல்லாம் செய்யறாங்க, போதையில தான் எல்லாமே நடக்குது. போதையில ஒரு ஒரு உண்மையை சொன்னா உங்களுக்கு விளங்காது. ஒரு காலம் எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் தேர்தலில் ஈடுபட்டுக்கிற நேரத்தில் பெரிய அண்டா நிறைய சாராயத்தை வைத்திருப்பாங்க. சாராயத்தை குடித்து ஒரு பாட்டில் சாராயத்தை கொடுத்துட்டு தான் தேர்தலில் ஓட்டு போட சொல்லுவாங்க. ஓட்டு போட சொல்லி அந்த சின்னத்தை சொல்லி அனுப்புவாங்க. சின்னத்தை சொல்லி என்ன சின்னத்தை சொன்னானோ அதே சின்னத்தை போய் ஒரு ஓட்டு கூட செல்லாத ஓட்டு இல்லாம போடுவான். காரணம் குடித்து விட்டு போறதுதான். நான் சொன்னேன் பாருங்க, கல்லா களிமகன் குடி போதையில் போய் கொன்றான்னு சொல்லி. அது மாதிரி குடிபோதை எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. ஆக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் மாறக்கூடிய காலம் வரும். நல்லது நடக்குன்னு விரும்புறோம். அதுக்கு ஒரு முயற்சி இங்க செய்யறீங்க, அதுக்கு நான் வாழ்த்து சொல்றோம். இல்ல அது சார் என்னன்னு தெரியல. பாராளுமன்றத்தில் எங்க கட்சி 5 எம்எல்ஏக்கு எம்பிக்கு இருக்கிறாங்க. அவங்க இப்போ கூடி பேசுவாங்க. பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது நமக்கு அவங்க சொல்லலை. சொல்லும் போது தான் நாங்கள் சொல்ல முடியும். டீலிமிட்டேஷனை பற்றி தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது மிக சிறந்த ஒரு தீர்மானத்தை இங்கே போட்டு அனுப்பியிருக்கிறோம். எல்லா கட்சி சார்பாக தான் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி அந்த டீலிமிட்டேஷன் வரும்போது இந்த மக்கள் தொகை அடிப்படையில்
டீலிமிட்டேஷன் பண்ணுறதை நாங்கள் வரவேற்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி வந்துச்சுன்னா நம்ம பாதிக்கப்படுவோம்னு சொல்லியிருக்கிறோம். நியாயமானதை சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்குருவாங்க. எது நியாயம்ங்கிறது முடிவு செய்ய வேண்டியது பார்லிமெண்ட்டில் உள்ளவங்க. அது என்ன சொல்ல போகிறான்னு நமக்கு தெரியாது. வெளியே அவங்க சொன்னான்னா அது நல்லதா கெட்டதான்னு சொல்லலாம். ஓகே.